என்னடா தம்பி இங்கே நிற்கிறேன்? அக்கா வந்துட்டியா? இந்த விடுகதையெல்லாம் யார்கிட்ட கேட்கறதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். நல்ல வேலை நீ மாட்டினேன். நான் உன்னை விட பெரியவடா, அப்படி என்ன கேட்க போற கேளு. ஓஹோ அப்படியா, இரு கேட்குறேன். என்ன சொல்கிற பார்ப்போம். கொதிக்கும் கிணற்றில் குதித்து குண்டாகி வருவான், அவன் யார்? என்னது, கொதிக்கிற கிணத்துல குதிப்பானா? யாரா இருக்கும்? ஆ, பூரி. இரு அவசரப்படாத. இப்போ சொல்லு. உங்களுக்கு சொந்தமான ஒன்று, ஆனால் உங்களை விட மற்றவர்களே அதிகம் உபயோகிப்பார்கள். அது என்ன? இது தெரியாதா? ஈஸி, நம்ம பேரு. நான் நினச்சதை விட நீ புத்திசாலியே தான் இருக்க. கடல் நீரில் வளர்ந்து மழை நீரில் மடிவது என்ன? இப்போ சொல்லு. இது எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே. அது உப்பு. டேய் போதுண்டா தம்பி, வா வீட்டுக்கு போகலாம். இரு அக்கா, கடைசியாக இதுக்கு மட்டும் ஒரே முறை பதில் சொல்லிடு, நம்ம போகலாம். சரி சொல்லு, ஆனால் இதான் லாஸ்ட் கொஸ்டின் சரியா? இதுக்கப்புறம் கிளம்பணும், அம்மா திட்டுவாங்க. எனக்கு ரொம்ப வர பசிக்குது. இவனும் ஒரு பேப்பர் தான், ஆனால் மதிப்போடு இருப்பான். அவன் யார்? என்னடா இது, பேப்பருக்கு மதிப்பா? வாங்குற நியூஸ் பேப்பரும் கடையில் போடுவாங்க, அது கூட கிலோ ரேட்டில் தான் எடுப்பாங்க. என்ன மதிப்பு இருக்கும்? எனக்கு தெரியலடா தம்பி, நீ ஏன் சொல்லு. பசிக்குதுல, உங்களை வேலை செய்ய மாட்டேங்குது. சரி 10 கவுண்ட் பண்ணுறேன், அதுக்குள்ளே யோசிச்சு சொல்லு, அதுக்கப்புறம் நானே சொல்லிடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. தம்பி தெரியலடா, சொல்லு. பணம். இப்போ புரியுதாக்கா பேப்பருக்கு எப்படி மதிப்புன்னு? ஆமாண்ணா தம்பி, அந்த பேப்பருக்கு தான் மதிப்பு அதிகம். புரியுது. சரி வா கிளம்பலாம். என்ன எனக்கு மதிப்பா?